அனைவருக்கும் வணக்கம். இன்று பூஜை பாஸ்கெட்டு ஸ்டார் கூடை எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த க்ரீன் கலர் வயரில் மொத்தம் 10 வயரு ஸ்கேலில் 4.5 அடிக்கு அளந்து எடுத்துக்கிறணும். 4.5 அடியில் மொத்தம் 10 வயர் க்ரீன் கலர் வயரு. ஆரஞ்சு கலர் வயரில் மொத்தம் 10 வயரு. ஆரஞ்சு கலர் 10, க்ரீன் கலர் 10. க்ரீன் கலர் 4.5, ஆரஞ்சு கலர் வயர் 5.5 அடி. இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் வயரு 1 அடியில் எடுத்து மடிச்சுக்கிறணும். இந்த அடுத்து ஒரு க்ரீன் கலர் வயரை லூப் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேசிக் நாட் போடணும். இப்போ அந்த 1 அடி இருக்குல்ல, அது நம்மளுடைய லெஃப்ட் சைடு வந்துடணும். ரன்னிங் வயர் நம்மளுடைய ரைட் சைடு வந்துடணும். அடுத்து ஒரு வயரை மடித்து இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி லூப்புக்குள்ளே அடுத்த வயரை எடுத்து வச்சோமாக்கும் பேசிக் நாட் கிடச்சிரும். அதே மாதிரி இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு வயரை மடித்து வைக்கிறோம். ரன்னிங் வயரை மேலே வச்சு சைடில் உள்ள வயரை லூப்புக்குள்ளே எடுத்து விட்டால் ஒரு பேசிக் நாட்டு. இப்படி 5 நாட் போட்டுறணும். அதுக்கடுத்து ஆரஞ்சு கலர் வயர் 10 இது நடுவில் போட்டு அடுத்த 5 வயரை அடுத்து ஆரஞ்சு கலர் அடுத்து போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி முடிக்கிறப்ப அங்கே 1 அடி விட்டோம்ல, அதே 1 அடி விட்டு கட் பண்ணிடணும் ரன்னிங் வயரை. ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் மேலே போடுறோம். பின்னுறதுக்காக கோர்க்கிறதுக்காக ஒரு 3 இன்ச்சு விட்டுட்டு நம்ம பேசிக் நாட் போடுறோம். அந்த ரன்னிங் வயரை லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வயரை அப்படி சுற்றி ரன்னிங் வயரை மேலே வச்சு கீழே சைடில் உள்ளதை உள்ளே எடுத்து வச்சோமாக்கும் பேசிக் நாட் கிடச்சிரும். அப்படியே ரன்னிங் வயரை தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும். பின்னியாச்சு. அதே மாதிரி ரன்னிங் வயர் அப்படியே கட் பண்ணாமல் அடுத்த அந்த 1 அடி விட்டோம்ல, அந்த வயரை எடுத்து பின்னிடணும். அந்த 1 அடியை எடுத்து கட் பண்ணோம்ல, அதை அடுத்து நம்ம அடி போட்டு கார்னர் திருப்புறோம். அப்படி சுற்றி அடுத்த பக்கமும் பின்னிக்கிட்டே வாங்க. இல்லை ஒன்று தான் போடுறோம் நம்ம ரன்னிங் வயரு. இது அடி போடுறதில் அப்படி திருப்பிக்கிட்டே வந்துடுறோம். இப்போ இங்கே 3 நாட் கிடைக்குதுல்ல, அதே மாதிரி அடுத்த பக்கமும் ஒரு ஸ்கேல் விட்டோம்ல, அதே மாதிரி பின்னிட்டு நம்ம அப்படியேவும் அதுக்கு அடுத்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணுறோம். இங்கே 3 வந்த மாதிரி அங்கேயும் 3 வந்துடும். அதுக்கு அடுத்த வயரை நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஒரு லைன் ஏற்றி இறக்கி இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். ஏணிப்படி முடித்து இப்போ பேசிக் நாட் இருக்குல்ல பக்கத்தில், அதை கீழே இறக்கி விட்டு திருப்பி மேலே ஏற்றி விட்டுறணும் அந்த வயரை. ரன்னிங் வயரை லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அதை மடித்து அப்படியே உள்ளே கோர்த்துட்டு அந்த சைடில் ஒரு வயர் இருக்கும்ல, அந்த வயரை இந்த மடித்த வயருக்குள்ளே கோர்த்து விட்டுட்டு மேலே உள்ள லூப்பை கீழே இழுத்து டைட் வச்சா ரன்னிங் வயர் நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு கிடச்சிரும். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணுன்ட்டு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. இது போட்டோமாக்கும் நம்மளுக்கு நாட்டு ஒரே லைனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு தடவை பார்த்துட்டா ஈஸியாக போட்டுடலாம். இந்த எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு விட்டோம்ல, அதை அப்படியே உள்ளே ஊடி கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து விட்டு அடுத்து அந்த ரன்னிங் வயரை இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டோம்ல, அந்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து அப்படியே சுற்றி போட்டுட்டு வரணும். மொத்தம் 5 லைன் போடணும். அப்போ 5 லைன் போட்டாச்சு. 5 லைன் போட்டு முடித்து ஏணிப்படி முடித்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்து
ரன்னிங் வயர் எப்படி ஏணிப்படி முடிச்சு போடணுன்றது இப்போ ஒரு தடவை பாருங்கள். அந்த வயரை கீழே இழுத்து விட்டு மேலே எடுத்து விட்டுறணும். இந்த ரன்னிங் வயரை அதுக்குள்ளே 2ஆக மடித்து வச்சுட்டு கீழே அந்த சைடில் உள்ள வயரை அந்த ரன்னிங் வயருக்குள்ளே எடுத்து கோர்க்கணும். அந்த மேலே ஒரு வயர் போகுதில்ல, அந்த வயரை கீழே அந்த மடித்து வச்ச ரன்னிங் வயருக்குள்ளே கோர்த்துட்டு டைட் வச்சமாக்கும் நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு கிடச்சிரும். இதோட நம்ம இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆரஞ்சில் 10 வயரு போட்டிருக்கோம். அதில் 2 பக்கமும் 4 நாள் விட்டுட்டு நடுவில் இருக்கிற 2 நாட் இருக்குல்ல, அதை நம்ம பேசிக் நாட்டு போடுறோம். ஒரு வயரை லூப் ஃபார்ம் பண்ணி அடுத்த வயரை சுற்றி பேசிக் நாட் போட்டால் அங்கே ஒரு நாட் கிடச்சிருது, சென்டர் ஆயிடுது. மொத்தம் 10 நாட்டு. அந்த 10ல் 2 பக்கம் 4 நாள் விட்டுட்டு இடையில் இருக்கிற 2 இதை எடுத்து பின்னினா ஒரு நாட் கிடச்சிருது. அந்த வயரு 2 சைடு ஒரு வயர் போகுதில்ல, ரைட் சைடு போகிற வயரை ரைட் பக்கமும் லெஃப்ட் சைடு போகிற வயரை லெஃப்ட் சைடில் உள்ள வயர்களையும் நம்ம அதை ரன்னிங் வயரை வச்சு பின்னணும். இந்த சைடு வர வயரை இங்கிட்டு உள்ள 10 லைனையும் பின்னணும். அங்கிட்டு அந்த ரன்னிங் வயரை வச்சு 10 லைன் பின்னணும். இப்படி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி தான் அடுத்த சைடும் பின்னணும். இப்போ இங்கே எப்படி சென்டர் நாட் எடுத்து 2 பக்கம் பின்னிட்டு வரோமோ அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் இந்த மாதிரி தான் சென்டர் ஃபார்ம் பண்ணி பின்னிட்டு வாங்க. இப்போ இது இந்த பக்கம் க்ரீன் 5 லைனு, அந்த சைடும் க்ரீன் 5 லைனு, இது ஆரஞ்சு 5 லைனு, மொத்தம் 10 லைனு 2 பக்கமும் பின்னிக்கிட்டே வரணும். நல்லா பின்னுறப்ப டைட்டாக வச்சு பின்னுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி பின்னுறப்ப கீழே ஒரு ஸ்டார் மாதிரி கிடைக்கும், அப்புறம் மேலே ஒரு 4 ஸ்டார் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பின்னுறது. பின்னுறப்ப நல்லா இறுக்கி வச்சு பின்னுங்க. ஃபைனலாக பார்க்குறப்ப நம்மளுக்கு அழகான கூடை கிடைக்கும். என்னுடைய சேனலை பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே பூஜை கூட நிறையா என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். இது ஒரு மாடலு. இன்னும் நிறையா பூக்கூடையெல்லாம் போட்டிருக்கிறேன். பம்கின் கூட போட்டிருக்கிறேன் பூஜை கூட. அப்புறம் ஸ்டார் கூட போட்டிருக்கிறேன். நெல்லிக்காய் முடிச்சுலையும் போட்டிருக்கோம். மல்லிகைப்பூ மொட்டில் போட்டிருக்கேன். பார்த்து கற்றுக்கோங்க. ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கடுத்து அதுக்கு நேரம் அடுத்து ஒரு 2 வயர் எடுத்து இதே மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணி பின்னணும், நாட் போடணும். நாட் போட்டுட்டு 2 சைடு வர்றதையும் ரைட் சைடு வர்றதை வச்சு ரைட் சைடு பின்னணும், லெஃப்ட் சைடு வர வயரை வச்சு லெஃப்ட் சைடு பின்னணும். ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த இந்த லைன் தான் நம்மளுக்கு ஸ்டார் குறியாக வருது, அழகாக வந்துடும். இப்போ இந்த சைடு 5 லைன் போட்டிருக்கோம்ல, அந்த 5 லைனை முடிச்சுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே பின்னிகிட்டே வந்துட்டு கடைசியாக அந்த 5ஆவது லைன்லேருந்து நம்ம சைடில் எப்படி ஜாயின் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஹோல் வரும். அதை நம்ம இழுத்து போடுறப்ப இந்த மாதிரி 2 ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடுங்க. அப்போ அதில் 2 அடுத்ததில் 2 நாட் வரும். அப்படி ஒவ்வொரு லைனாக போடுறப்ப அங்கே ஒரு எல்லோ ஆரஞ்சு கலர் ஒரு கட்டமாக கிடைக்கும். அதான் ஒரு நாட்டு, அடுத்து 2 நாட்டு, அப்புறம் 3 நாட்டு, 5 நாட்டு அப்படியும் தொடர்ந்து வரும். அதுக்கடுத்து 4 3 2 1 அப்படி ஒரு ஸ்டார் வர அளவுக்கு பின்னிக்கிட்டே வாங்க. இந்த சைடு ஒரு
ஒரு கட்டை வந்திருக்குல்ல, அதே மாதிரி கட்டை அந்த சைடும் வரும். அந்த மாதிரி பின்னிட்டு அதுக்கடுத்து திருப்பி கூடயே எல்லாம் கோர்த்து விட்டுறணும். கோர்த்துட்டா இந்த மாதிரி ஒரு அழகான பூஜை கூட கிடச்சிருது. எப்படி கோர்க்கணுன்றதை இந்த சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு கோர்க்கணும், லெஃப்ட் சைடு உள்ளதை ரைட் சைடு கோர்த்து விடணும். கோர்த்து விட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து கைப்பிடி போட்டிருக்கிறேன். இந்த கைப்பிடி எப்படின்னா, சின்ன உருட்டு கைப்பிடி, சின்ன கூடைக்கு சின்ன கைப்பிடியாக போட்டிருக்கிறேன் அழகாக. இந்த கைப்பிடி எப்படி இதையும் கற்றுக்கிட்டு இந்த கூடை போடுங்க. இந்த கைப்பிடி ஒரு பக்கம் போட்டிருக்கிறேன், இன்னொரு பக்கம் போடுறத பாருங்கள். இப்போ ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் 3 அடியில் 2 வயர் கட் பண்ணியிருக்கிறேன். 3 அடியில் 2 வயர் எடுத்துகிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா வயரை எடுத்துட்டு மேலேருந்து அந்த கீழே வர 2வது நாட்டில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு 4 வயரையும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இப்போ க்ரீனும் ஆரஞ்சும் ஒரு பக்கம் எடுங்க. அப்படி வந்துடுச்சுன்னா க்ரீன் ஒரு பக்கம், ஆரஞ்சு ஒரு பக்கம். க்ரீன் ஒரு பக்கம் போயிட்டு அடுத்து அந்த ஆரஞ்சு ஒரு பக்கம் மாற்றி மாற்றி இந்த மாதிரி அந்த 2 வயருக்கு இடையில கொடுத்து எடுக்கணும். இப்போ க்ரீன் கலர் வயரை இந்த க்ரீன் கலர் வயரை அந்த எல்லோ கலரில் இடையில அந்த க்ரீன் கலர் வயரை கொடுத்து இங்கிட்டு க்ரீன் கலர் பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். அதுபோல் ஆரஞ்சு கலர் வயரை க்ரீன் கலர் 2 இதுக்கு இடையில கொடுத்து ரைட் சைடில் கொண்டு வந்துடணும். இப்படி மாறி மாறி பின்னணும். உருட்டு கைப்பிடி இது. பின்னுறப்ப நல்லா டைட்டாக வச்சு பின்னணும், லூஸாகிடக்கூடாது. நல்லா பிடிக்கிறப்ப நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கடுத்து பின்னணும். 2 பக்கமும் ஒவ்வொரு 2 வயர் இருக்குல்ல, அந்த இடையில ஒரு வயரை கொடுத்து எடுக்கணும். 2 வயருக்கு இடையில ஒரு வயரு, எல்லோவுக்கு இடையில க்ரீனை கொடுத்து எடுக்கணும். க்ரீன் வயருக்கு இடையில ஆரஞ்சு வயரை எடுத்து எடுக்கணும். மாறி மாறி அப்படி பின்னி நம்மளுக்கு அந்த ஹைட்டுக்கு இந்த வயர் பின்னுன்னு வந்துடுச்சுன்னா நம்ம இதை நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ அந்த ஹைட்டுக்கு பின்னியாச்சு. அதனால் இந்த வயரை வச்சு அப்படி ஒரு சுற்றி உள்ளே சொருகினமாக்கு ஒரு நாட் வந்துடும். டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ 4 வயர் இருக்குல்ல, சொருகிறது வந்து 2 பக்கமும் 2 நாட்டு, ஒரு சைடு 2 நாட், ஒரு 2 வயரும், இன்னொரு சைடு 2 வயரையும் கோர்க்கணும். இப்போ மேலேருந்து 2வது வயரு அந்த க்ரீன் கலரில் சொருகிறோம். இப்படி செருகிட்டு உள்ளே கூடி 2 வயரையும் இறுக்கமாக பிடிச்சி நல்லா ஒரு நாட் வந்து டைட்டாக போட்டுறணும். நாட் போட்டுட்டு அந்த 4 வயரையும் உள்ளே கோர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி உள்ள வயரோடு சேர்ந்து கோர்த்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வயரை கட் பண்ணி விட்டுறணும். அடுத்து இந்த வயர் கீழே கைப்பிடி கீழே விழுகுதில்ல, சரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு அடியில் வயர் கட் பண்ணி அந்த வயரை வந்து கீழே ஃபஸ்ட்டு நாட்டில் கோர்த்து உள்ளே கூடி திருப்பி வெளியே கொண்டு வந்துடணும். அடுத்து 2வது நாட்டில் இருந்து கோர்த்து மறுபடியும் ஃபஸ்ட் நாட்டில் கோர்த்து உள்ளே கொண்டு போயிடணும். கொண்டு போய் நம்ம கைப்பிடிக்கு நாட் போட்ட மாதிரியேவும் இந்த வயரையும் ஒரு நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நாட் போடுங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வயரை கோர்த்து விட்டு மீதியை கட் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி அந்த சைடு இதே மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டோமாக்கா நம்மளுக்கு அழகான ஒரு கைப்பிடி கிடச்சிருது.
பூ வந்து நான் என்னுடைய சேனலில் எப்படி பின்னணும்னு போட்டிருக்கேன். அதுவும் இதில் போட்டால் நிறைய டைம் எடுக்கும்ன்ட்டு போடலை. அந்த பூ எப்படி பின்னணுன்றது என்னோடய சேனலில் இருக்குது, பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி பூ வச்சோமாக்கு இன்னும் அந்த கூடைக்கு வந்து அழகாக இருக்கும், வயர் கூடைக்கு. இப்போ கோயிலுக்கு அழகாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு போகிறதுக்கு அழகாக இருக்குது. இந்த பூ வச்சோமாக்கு இன்னும் அழகாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு பத்தி, ஒரு எண்ணெய் பாட்டில், பர்ஸு அப்படி வச்சுட்டு போகிறதுக்கு இந்த கூடை சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக ஒன்று பின்னிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. அனைவரும் பின்னி பயன்பெறுங்கள்.